அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். 2.5 மணி நேர குற்றப்புலனாய்வுத்துறையின் விசாரணையில் நீ நல்லவன்ப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமாக நீ உன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யலாம். த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை சொல்லி வழி அனுப்பி வச்சாங்க. கோடான கோடி நன்றிகள் எனக்கு எதிராக கேஸ் போட்டவங்களுக்கு. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ்னு நேற்றைய தினம் நான் வெளியேறிட்டேன். அதே மாதிரி என்னுடைய இந்த பிரச்சனையை நான் சொன்னதுக்கப்புறமா பல நல்லுள்ளங்கள் பர்சனலாகவும் கமாண்ட்லையும் நிறைய பேர் எனக்காக பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றி. 2.5 மணி நேர செக்இன், எல்லா டிவைஸையும் ஃபுல்லாகவே அலசி ஆராய்ஞ்சிட்டு உங்கள் மேலே எந்த குற்றமும் இல்லை, நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு தாராளமாக வழி அனுப்பி வச்சாங்க. பரவாயில்ல, இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். குற்றப்புலனாய்வுத்துறைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தொடர்பும் உறவுமே இல்லாமல் இருந்துச்சு. அங்கேயும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்த அந்த கேஸ் போட்ட அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி மீண்டும் மீண்டும் எனக்காக பிரார்த்தனை பண்ணின என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றிகள். குவைத்துடைய டினார் மதிப்பை முதல்தான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 49% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். 984 ரூபாய் 59% இலங்கைக்கு கூகுள் ரேட்டில் பார்த்தீங்கன்னா காட்டுது. அதே மாதிரி இந்தியாவுக்கு 274 ரூபாய் 93% காட்டுது. இன்டர்நேஷ்னல் ரேட்டில் இந்தியாவுக்கு சதக்கணக்கில் அதிகமாக இருக்குது, இலங்கையை பொறுத்தவரையில் கம்மியாக தான் இருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பும்போது தயவு செய்து உங்களுடைய பற்றுச்சீட்டை ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு வெளியேறுங்க. காசு சரியான ரேட்டுக்கு விழுந்திருக்குதா, அக்கௌண்ட் நம்பர்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறிவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல்ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இந்த நாட்களில் அறிவிடுறாங்க. 750 ஃபில்ஸ், 900 ஃபில்ஸ், 1 தினார், 1.25 தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் அறிவிடுறாங்க. அதே மாதிரி ரேட்டை பொறுத்தவரையில் இலங்கைக்கு தான் வித்தியாசமான ரேட் கிடைக்குது தவிர இந்தியாவை பொறுத்தவரையில் எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையும் சரிசமமான ரேட் தான் கிடைக்குது. இலங்கைக்கு தான் 990 ரூபாய் ஒரு எக்ஸ்சேஞ்சில், 995 ரூபாய் ஒன்றில், 992 ரூபாய் ஒன்றில், ஏஆர்ஒய், யூஜே, அல்நாதா, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இது போன்ற வெவ்வேறு எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட்டுகளும் வித்தியாசப்படுது. 100 தினாருக்கு குறைஞ்சது 987 ரூபா வரைக்கும் இப்போ வழங்குறாங்க. அல்முல்லா முதல் கொண்டு பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 665 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 776 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 821 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 887 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிகரிச்சிருக்குது. எதிர்வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் கம்மியாகுதா அப்படின்னு. ஏன்னா மசகு எண்ணெயின் விலை இந்த நாட்களில் இன்னுமே அதிகரிக்காத காரணம் தான் இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணமே. டிக்டாக்கில் பணம் போயிடுச்சா, அப்போ ஓடிபி இல்லாமல் எப்படி போயிருக்கும், ஓடிபி இல்லாமல் எப்படி உங்கள் பணம் போயிடுச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் இருக்குது. அதே போல் சரி, குவைட் நியூஸ் எல்லாம் போய் நீங்கள் சொல்கிறது தான் உண்மை, நான் நம்புகிறோம். அடுத்ததாக குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே எதிர்வரும் நாட்களில் தண்ணீர் தடை, வெள்ளிக்கிழமை தண்ணீர் தடைப்படும். ரெண்டல் கார்
கம்பெனிகளின் நூதன திருட்டா? 100 தினார் பணம் பூட்டியிருந்த காரிலிருந்து காணாமல் போனது எப்படி? ஜஹரா இண்டஸ்ட்ரியல் ரோட் போர்டு எந்த நேரத்தில் வேணாலும் கலண்டு விழும் சூழலில். ஓட்டுநரின் கவனக்குறைவால் பள்ளி மாணவர் ஒருவர் பஸ் உள்ளேயே வைத்து பூட்டப்பட்டு விட்டு சென்ற சம்பவம். ஓட்டுநர் ஒருவரின் வாகனத்தில் மோதியதால் குவைத்தி ஒருவர் பலியானார். ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். பெதுன் குவைத்தி ஒருவர் ஜிலீப் ஷோக் பகுதிகளில் கட்டடத்தில் மேலே இருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம். இரவு நேரங்களில் 12 மணி அளவில் ஐஸ்கிரீம் கரத்தைகள் குடியிருப்பு பகுதிகளில் என்ன வேலை? பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். சவுதி அரேபியா தொடர்ந்தும் இயற்கை சீற்றத்தை சந்திச்சுக்கிட்டே வருது. மக்கா முகர்ரமா, அதே மாதிரி மதினா முனவ்வரா தொடர்ந்துமே மழை மற்றும் இயற்கை சீற்றத்துடன். ما شاء الله تبارك الرحمن. يقول اللهم لك الحمد وامطار غزيره ما بين الفيصليه والصحبيه غرب مهددها تصوير من شويش. اليوم الاربعاء الموافق 24 ليل عام 1446. اللهم لك الحمد والشكر. هذا نمشي مع الزفت غدوادي. لا اله الا الله. என்ன பிரதர் லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க? உங்கள் டிக்டாக்லேருந்து உங்கள் கார்டுலேருந்து பணம் போயிருக்குன்னா உங்களுக்கு மெசேஜ் வரலையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஓடிபி இல்லாமல் எப்படி உங்கள் பணம் போகும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. 15 தினார்லேருந்து 20 தினாருக்குள்ளே எந்த ஒரு ஓடிபியும் இல்லாமல் கார்டு நம்பரும் சீரியல் நம்பரும் அதே மாதிரி பாஸ்வேர்ட் நம்பரும் கிடச்சிருந்துச்சுன்னா போதும், தாராளமாக ஒரு மெசேஜே வராமல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கொள்ள முடியும். ஒன்று. அடுத்தது, டிக்டாக்கை பொறுத்தவரையில் டிக்டாக் அப்ளிகேஷனில் திருட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் டிக்டாக் அப்ளிகேஷனுக்குள்ளேயே நிறைய ஹேக்கர்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அது ஹேக் பண்ணுறதுன்றதே ஒரு குற்றச்செயல் தான், தண்டனைக்குரிய குற்றம் தான். ஆனாலும் அதை ரகசியமாக செய்கிறாங்க. உங்களுக்கு மெசேஜை வர விடாமல் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி உங்கள் பேலன்ஸை நீங்கள் பார்க்கும்போது பேலன்ஸ் சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பேங்க்கில் போய் பேலன்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கே புரியும் உங்கள் பேலன்ஸ் கம்மியாக இருக்கிறது. இந்த மாதிரி பல தரப்பட்ட ஹேக்கர்களுடைய சித்து விளையாட்டுகள் இருக்குது. அதனால் தயவு செய்து ஏடிஎம் கார்டு இந்த நாட்டில் வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனம். உங்களுடைய பாஸ்வேர்டும் கார்டுடைய நம்பரும் இருந்தால் போதும், 10 தினாருக்குள்ள எந்த ஒரு ஓடிபியும் இல்லாமலே பணத்தை திருடிட முடியும். மின்சாரம் மற்றும் குடிநீர் அமைச்சகத்தின் மிக முக்கிய தகவல் ஒன்று, குவைத்தினுடைய ஹதியா, அல் ரிக்கா, ஃபஹத் அல் அஹமத் மற்றும் அல் சபாஹியா ஆகிய பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8 மணி நேரம் வரை குடிநீர் வலையமைப்பில் சில வேலை திட்டங்களை செய்ய இருப்பதால் தண்ணீருடைய வருகை பலவீனமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வார வெள்ளிக்கிழமை 8 மணிலேருந்து 8 மணி தியாலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஜிலீப் ஷோக் பகுதிகளில் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த ஒரு பெதுன் குவைத்தியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அதன் பிறகு தடவியல் துறை மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. இது கொலை குற்றமா அல்லது
அவர் எடுத்தான் கீழே விழுந்திருக்கிறாரா அப்படின்ற வகையில் விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. குவைத்துடைய சால்ஹியா பகுதிகளில் நேற்றைய தினம் வாகன விபத்து. அல் சால்ஹியாவில் வெளிநாட்டவர் ஓட்டிச் சென்ற வாகனம் மோதியதில் குவைத்தி குடிமகன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் அமீரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஓட்டுநரை தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். ஓட்டுநர்களே ரொம்ப கவனம், வாகனம் ஓட்டும்போது தயவு செய்து முன்னுக்கு உங்களுடைய கவனத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தொழிலாளர்கள் கூட ரோட்டில் நிற்பாங்க, உங்களுடைய கவனம் ஒரு செகண்ட் செதறினா போதும் முன்னாடி இருக்கிறவங்களுடைய உயிரையே பறிச்சிடும். ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். பஸ் ஓட்டுநர்களே, குறிப்பாக பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய பஸ் ஓட்டுநர்களே உங்களுடைய கவனத்திற்கு. الله يا الربع رايح للدوام الا القى الطفل داخل الباص محجوز. الله يهديه راعي الباص مقفل عليه ورايح. பஸ்ஸுக்குள்ளே இருந்து நீங்கள் உங்களுடைய டிரைவர் சீட் பக்கத்தால் இறங்கி அப்படியே பஸ்ஸை லாக் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து உள்ளே வந்து, பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய பஸ்ஸாக இருந்தால் தயவு செய்து உள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள் மாணவர்கள் யாராவது இருக்காங்களான்னு. அதே மாதிரி தான் மற்ற பஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் போட போகிறது நெல்லில், எப்படியுமே நெல்லில் போட மாட்டீங்க, வெயிலில் தான் போடுவீங்க. ஏதாவது சீட்டில் ஃபோன் ஏதாவது மிஸ் ஆகியிருக்குதா, பவர் பேங்க் ஏதாவது இருக்குதா, பேட்டரிகள் ஏதாவது விழுந்துருக்குதா, லைட்டர் ஏதாவது இருக்குதா, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை இந்த ஹீட்டோட சேர்த்து உள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருந்து தீப்பற்றி பிடிச்சிச்சின்னா பஸ்ஸும் தீப்பற்றி எரிஞ்சிடும். அதே மாதிரி தான் மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய பஸ் ஓட்டுநர்கள் உடனே வண்டியை நிறுத்திட்டு வெளியாகி போகாமல் வண்டிக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில மாணவர்கள் அப்படியே தூங்கிடுவாங்க, வண்டிக்குள்ளேயே கீழே இடைவெளியில் விழுந்துருவாங்க, தெரியாமல் கூட நீங்கள் லாக் பண்ணிட்டு போயிடலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க டாக்டர் சஃபா ஜமான். கண்காணிப்பு கேமரா மென்பொருள் பாதுகாப்பாக இல்லை மற்றும் எளிதாக ஹேக் செய்ய முடியும். உங்களுடைய வீடுகளில் இருக்கும் பல கேமராக்களை இன்னொருவரும் வெளியிலிருந்து கண்காணிக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக வீடுகளில் இருக்கக்கூடிய கேமராக்களை இன்றைக்கி பல அப்ளிகேஷன் மூலம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ சாதாரணமாக வீட்டில் இருக்கிற கேமரா வந்து எங்கேயாவது வேறொரு நாட்டுக்கு போனாலும் கூட அங்கே இருந்து கூட இந்த கேமராவில் நம்ம வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஆஃபீஸில் என்ன நடக்குது, நம்ம கடையில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு அப்ளிகேஷன் கூட சில நேரங்களில் ஹேக்கர்களால் ஹேக் பண்ணப்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ குவைத்தை பொறுத்த வரையில் அதிகமான ஆன்லைன் ஃப்ராட் வந்து நடக்குது. போலீஸ்காரங்க கால் பண்ணி உங்களுடைய ஐடி கேட்குறது, உங்களுடைய பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட நான் ரீசெண்டாக போயிருந்தேன் இல்லையா சிஐடிக்கு. எலக்ட்ரானிக் ஃப்ராட் மூலம் பணத்தை இழந்தவங்க குறைஞ்சது 50 பேராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போலீஸில் உட்காந்துருந்தாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம். ரெண்டல் கார் ஆஃபீஸ். இப்போ ரெண்டல் கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுருப்பாங்க. கார் எங்கே போகுதோ அங்கெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஒரு காருடைய சாவி வந்து கொய்த்துக்கிட்டே இருக்கும், எடுத்தவங்கள்ட்ட இருக்கும். ஒரு வண்டியுடைய சாவி வந்து கம்பெனிக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு நபருடைய வண்டிக்குள்ளேருந்து 100 தினார் காணாமல் போயிருக்குது, வண்டி லாக்கில் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? 2வது சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது, ட்ராக்கிங் டிவைஸ் வேறு இருக்குது. என்ன காரணம்? எப்படி இந்த பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஒரு குவைத்தி குடிமகன். இந்த மாதிரி வண்டிகள், ரெண்ட் வண்டிக்கு எடுத்தாலும் சரி, சொந்த வண்டியாக இருந்தாலும் சரி, தயவு செய்து வெளியில் எந்த ஒரு பொருளும் தெரிகிற மாதிரி வைக்காதீங்க. குறிப்பாக பர்ஸ், பணம், மொபைல் ஃபோன், பேக், லேப்டாப் பேக் மாதிரி ஏதாவது ஹேண்ட்பேக் மாதிரி ஏதாவது இருந்தால் தயவு செய்து வெளியில் தெரிகிற மாதிரி எப்போவுமே வைக்காதீங்க. ஏன்னா ஒரு செகண்ட் போதும் கண்ணாடியை உடச்சி இப்போ நிறையவே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாக்ஸி ஓட்டுநர் கூட ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தாரு, டாக்ஸி மீட்டர்களை கூட திருடுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இரவு நேரம் 11:52. குடியிருப்பு பகுதிகள், குவைத்தி குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த ஐஸ்கிரீம் கரத்தைக்காரர்களுக்கு என்ன வேலை? மதிய நேரம், பகல் நேரம், சாயந்தரத்தில் வந்து ஐஸ்கிரீம் கரத்தைகள் இருக்குது, தவ்வார் ஓரமாக இருக்குது, விற்பனை செய்கிறாங்க. ஆனால் குவைத்தி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே இவங்களுடைய புழக்கம் இப்போ அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நான் 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். என்ன காரணம், எதுக்கான இந்த சுற்றி திரிதல் அப்படின்றது தெரியலை. இரவு நேரங்களில் 12 மணிக்கு பிறகும் இந்த ஐஸ்கிரீம் கரத்தைகள் சில மந்தகாக்குள்ளே ஊடுருவுது.
அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போ ரீசெண்டாக கூட பேட்ரி திருடர்களை பற்றி நம்ம தகவல் போட்டிருப்போம். எந்தெந்த நேரத்தில் யார் யார் எப்படி திருடுவாங்கன்னே சொல்ல முடியாது. ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக ஜஹரா இண்டஸ்ட்ரியல் போகக்கூடிய பகுதி. இந்த வீதியில் உள்ள போர்டு, சைனிங் போர்டு பார்த்தீங்கன்னா ஜஹரா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதே மாதிரி டெசர்ட் ஏரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த போர்டு எந்த நேரத்தில் வேணாலும் கலண்டு விழலாம். السلام عليكم، يعطيكم العافية. رسالة إلى الجهة المختصة، شوفون الحديدة هذا لو تطيح له على السيارة الله يستر. هذاك الصناعية السادس من طالع من سديل تجيك اللوحة هذه. تشوفون الحديدة مايلة، لا تطيح اللوحة الله يستر. رسالتي إلى الجهة المختصة، هذيك الصناعية السادس وانت طالع من سديل بتجيك اللوحة هذه. تشوفون الحديدة مايلة، يعني لو تطيح الله يستر. أتمنى يوصل صوتي. முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கத்தான் வேணும், ஆனால் இந்த மாதிரி விசுவாசமாக இருக்கக்கூடாது. இது விசுவாசம் இல்லை, இது சக தொழிலாளருக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எல்லாமே குவைட் நியூஸ் அவங்களுடைய சாம்பிளோடைய உள்ளே இறக்கியிருக்கிறேன். இதில் தமிழ் மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம், கிட்ட இழுத்து பார்க்கலாம். இதை ஃபோட்டோ ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப்பில் கிட்ட ஜூம் ஆகும், பாருங்கள். இதில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கடலில் விழுந்த குழந்தைய காப்பாற்ற போன 3 பணிப்பெண்கள், அதில் ஒருத்தர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பணிப்பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. குழந்தை மீட்கப்பட்டது. இதுதான் குவைத்துடைய செய்தி. அது நான் சொல்லலை, குவைத்துடைய செய்தி. நீங்களே பார்த்துருப்பீங்க, அல் மஜ்லிஸ் மற்றது ட்ரெண்ட் நியூஸ், இன்னும் எத்தனையோ நியூஸில் போட்டிருந்தாங்க குழந்தையை காப்பாற்ற போன பணிப்பெண்கள் தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, அதான் நாங்கள் தான் எங்கள் வீட்டில் தான் இப்படித்தான் நடந்துச்சு, அவங்க குழந்தைங்கள்லாம் காப்பாற்ற போகலை, அங்கே குழந்தைகளும் இருக்கல்ல, இவங்க தான் குளிக்கிறதுக்காக கடலில் சொல்ல கேட்காம போனாங்க, ஆழத்தில் போய் அதுக்கப்புறமா ஒரு சுழலில் மாட்டி உயிரிழந்துட்டாங்க. சுழலா? கைரான் பகுதிகளில் சுழல் இருக்குதா? அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சரி, இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போது குழந்தையை காப்பாற்ற போய் தான் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த ஸ்பான்சர், அந்த குவைத்தி நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு நஷ்ட ஈடு வழங்கி ஆகணும் இறந்த சகோதரிகளுக்கு. ஏன் காரணம், அவங்களுடைய குழந்தையை காப்பாற்ற போனதால் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து குழந்தையை காப்பாற்றியவங்களுக்கு அவங்களுடைய உயிர் போயிடுச்சுன்னா நிச்சயமாக இந்த ரெஸ்கியூவில் சம்மந்தப்பட்டவங்களுக்குரிய ஒரு நஷ்ட ஈடு அல்லது ஒரு உதவித்தொகை கிடைக்கும். ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவங்க எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, சொல்ல கேட்காம போனாங்களாம், குளிச்சாங்களாம், அதால் தான் உசுறு போயிடுச்சு. அதே மாதிரி நாங்கள் நியூஸ் போட்டது, நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டேன். என்ன போட்டேன், பணிப்பெண் குழந்தையை காப்பாற்ற போனதால உயிரிழந்துட்டாங்க. சரி, அது நான் என்னோடய வாயில் நான் மட்டுமே அதை சித்தரித்து நான் போட்டேனா? இல்லை, குவைத்துடைய நியூஸ், பிரபல்யம் வாய்ந்த நியூஸ் அல் மஜ்லிஸில் தெரிவிச்சிருக்கிறாங்க, ட்ரெண்ட் நியூஸில் தெரிவிச்சிருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ நியூஸில் அதுதான் செய்தி. குழந்தையை காப்பாற்ற போனதால உயிரிழந்துட்டாங்க, அதுதான் செய்தி. ஆனால் இப்போது அந்த சட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, முதலாளியின் ரகசியங்களை பாதுகாத்தல் தொழிலாளரின் தலையாய கடமையாகும். சரியாக செய்கிறீங்கம்மா, பரவாயில்ல, நல்லா இருப்பீங்க. ஆனால் கூட இருக்கிற தொழிலாளருக்கு இதில் ஒரு பாதிப்பு வருது அப்படின்றத தெரிஞ்சும் செய்கிறது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் நியூஸ் இப்போ குவைத் நியூஸ் பொய்யாகிடுச்சு, இவங்க சொல்கிறது தான் உண்மை. சிங்களம் தெரிஞ்சவங்க உங்களுடைய வாய்ஸை கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்கள், பார்க்காதவங்க. ඒත් අපේ ගෙදර නිදහස තියෙනවා. ඒක ඇත්ත. මුහුදේ ඔයාලා මුහුදු ගිහින් තියන අය දන්නවා, කුවෙට්ටල මුහුදට ගිය අය දන්නවා. මේ මුහුදේ දවල් වෙනකොට වතුර හොඳටම අඩු වෙලා තියෙනවා. ඒ නිසා මෙයාලා වතුරේ ඇවිදගෙන ගිහිල්ලා තියෙනවා චුට්ටක් ඉස්සරහට. වතුරේ චුට්ටක් ඉස්සරහට ඇවිදගෙන ගිහින් තියෙනවා. වතුරේ ආසයි කියලා ඒ අනිත් අක්කා මේ නාන්නේ යන් කියලා බලෙන් එක්කගෙන ගිහිල්ලා තියෙනවා. නාලා නැහැ. වතුරේ ඇවිදගෙන ගිහිල්ලා එක්කෙනෙක් ගොඩ ඉඳලා. එහෙම ඉන්න අතරතුරේ එකපාරට යක්කා කියලා වතුරේක අදිනවා නංගි මාව අදින්න කියලා. පස්සේ මේ අක්කා මොකද කරලා තියෙන්නේ? එයාව ඇදලා. අදින්න වේගෙ වැඩි වෙනකොට ඒ අක්කා කකුල පිටිපස්සට තියන්න ඕනේ. ඒක ඉස්සරහට තියලා කොහොම හරි එයාව තව ටිකක් මෙගවුනා. ඒ හදිසියට අදිනකොට අනිත් නංගි මොකද කරලා තියෙන්නේ? ආපු වලතෙන් ආපු එක්කෙනා. එයාත් වතුරට බහැලා අරයව අදිනවා. අදින්න එකේ මේ අදින අක්කව අදින්න නැතුව එයා අනිත් පැත්තට ගිහිල්ලා අර අක්කව අදින්න ගිහලා එයාත් ඒකට අහු වුණා. මේ ඇවිල්ලා ජඹුරකට එහෙම නෙමෙයි දියසුලියකට අහු වුණේ කට්ටිය.
ඊට පස්සේ මේ අක්කා කෑ ගහගෙන දෙන්නම පුළුවන් තරම් ඇදලා. හොස්පිටල් ඉඳලා දැන් එයාව ඩිස්චාර්ජ් කරලා ගෙනාවේ. ඒකයි මේ දැන් වොයිස් එක දාන්න පරක්කුනේ. නැත්තම් මීට කලින් කියන තත්ත්වයකවත් මානසික මට්ටමවත් නෙමෙයි අපි හිටියේ. නැත්තම් ඔයාලට මීට කලින් මේ බොරු ප්‍රචාරය යන්න කලින් විස්තර අපිට දෙන්න තිබුණා. නෑනේ. එකට හිටපු කෙනෙක් නැති වුණාම කොහොමද කියලා හිතන්න මානසිකත්වය. එක මිනිස්සෙක් ස්පිරිතාලේ ඉඳලා පණ බේරගෙන ගෙනාවට පස්සේ මේ යාගෙන් අහලා කියන දේවල්. ඔයාලට හරි විස්තර දැනගන්න ඕන මේ ID එක අසට විතරක් එන්න. අනිත් මිනිස්සු කියන ඒවා ඔක්කොම බොරු. ඔහොම කතා කියන්න එපා. ඒ 3 දිනවම බේරගත්තේ මේ ගෙදර මේ ගෑනුවෙක් කෙනා. දන්නවා මුස්ලිම් මිනිස්සු ඔළුවවත් අහන්න නැතුව එළියට බහින්න නැති මිනිස්සු 10 දිනක් මැද්දේ පැනලා ගිහිල්ලා බේරගෙන තිබුණේ. ඒ මිනිසයාත් ඒ සුලියට අහු වෙලා ළමයි කියන අවුරුදු 18ක පුතෙක්. ලොකුයිනේ. එතකොට එයා තමයි ගිහිල්ලා එයාගේ අම්මව ගෙනහලා තිබුණේ. එහෙම තමයි මේක උනේ. නැතුව මේ ළමයි බේර ගන්නවත්, පන් ගන්නවත්, තාතල් ගන්නවත් ගිය ගමනක් නෙමෙයි. නිකන් ඇවිදගෙන ගිය මිනිස්සු එකපාරට සුලියට අහු වෙලා තියෙනවා. වතුර සුලියකට අහු වෙලා තියෙන්නේ. එහෙම ගිහිල්ලා අච්චර දුක් විඳලා අච්චර ප්‍රශ්න ගොඩක් මැද්දේ මැරුණා. ඊට පහුවදා මේගොල්ලෝ කරන්න ඕනේ ඔක්කොම ටික කරලා මෙහෙන් කරන්න ඕනේ ටික සේරම කරලා ලියකියවිලි අරගෙන ඒ බොඩි දෙක බාර දුන්නා ලංකාවට යවන්න ඊයේ 10 කාලේ ෆ්ලයිට් එකට. යවා ගන්න බැරි වුණා මේ ගිය බොරු ප්‍රචාරයේ හින්දා. අන්න හොස්පිටල් එකෙන් අද ගෙනාවේ මිනිස්සයව. බේර ගන්න පුළුවන් මිනිස්සු බේරනවා. ස්පයිඩර්මෑන්ලා නෙවෙයිලු ළමයි බේර ගන්න යන්න එපාලු. නන්නාඳුරන මිනිස්සෙක්ව බේර ගන්නව යන්නේවා කියන්නේ ඇත්තටම හිතට ලොකු හයියක් එන්න ඕනේ. මේ අපි හයියකින් පුළුවන්කමකින් නෙමෙයි මේවා කරන්නේ. කොහොම බොරු කියන්න අපිට බලා ඉන්න බෑ. මන් දාපු රිප් එක අස්සටම ඇවිල්ලා කියනවා මුහුදු ගිහිල්ලා නාන්න ගිහිල්ලා වෙච්ච දේවල් කියලා. මිනිස්සු කියන කට කතන්දර අහන්න එපා. ඇත්තටම මං කියන්නේ ඉස්සෙල්ලාම මේ නිවුස් එක දාපු මිනිස්සේ ඒ මදිවට තව සිංහල සහෝදරියක් දාලා තියෙනවා අපිත් එක්ක හිටපු අක්කා කෙනෙක් කියලා. ගියේ 4 දිනයි සිංහල දෙන්නයි දෙමළ දෙන්නයි. නැති උනේ ඒ සිංහල දෙන්න. ඇවිල්ලා දවස් 5යි අනිත් එක්කෙනා ඇවිල්ලා අවුරුද්දයි. එක්කෙනෙක් කසාද බැඳලා නැහැ එක්කෙනෙක් බැඳලා ළමයි දෙන්නෙක් ඉන්නවා. හරිද? අනිත් දෙමළ අක්කා තමයි හොස්පිටල් හිටියේ. අනිත් එක්කෙනාට උත්තර දී ගන්න බැරුව අපි වගේම මානසිකත්වයක වැටිලා ඉන්නේ එයාත්. මොකද එයාත් එක්ක හිටපු තනිත් අක්කා. මේ කට්ටියම මෙහෙම වැටිලා ඇස්වල කඳුළු හලාගෙන එක මිනිහෙක් බේරුණා කියලා දෙයයන්ට ස්තුති කරන්නද දෙන්නෙක් නැති වුණානේ කියලා දුක් වෙන්නද අඬන්නද කියලා තේරෙන්නේ නැතුව මේ ඉන්න වෙලාවේ කොහෙන්ද ඔය ආපු තව අක්ක කෙනෙක් ඇවිල්ලා හොම වොයිස් දාන්නේ. ඇයි එහෙම කරන්න එපා. මිනිසුන් මොග යවන්න එපා. සමාජයට යම්කිසි පණිවිඩයක් දෙනවා නම් ඒක හරියට දෙන්න. ඒකත් වැරදි විදිහට දීලා මිනිස්සු තරහ කර ඇත්තටම කුවේට් මිනිසුන්ටත් හිතප්පපුවක් තියනවා කියලා දැනගත්ත අපි මේ ඇක්සිඩන්ට් එකෙන්. ඒ මිනිස්සු අපිට වැඩි අඬනවා. ඇයි? ඇවිල්ලා දවස් 5න් මං කොහොමද යාළුවා දෙමව්පියට මේ මලහඳ දෙන්නේ කියලා ගෙදර මිනිස්සු අපෙන් අහනවා. එයාලටත් අපිට වගේම කැක්කමක් තියෙන අර එක 50ක් හරි බේරගත්තේ කොච්චර අමාරු වෙන්ද? හිතප්පපුවක් නැති මිනිස්සු නෑ මෙහි. එහෙම එකේ ওই වගේ පණිවිඩ දෙනකොට පොඩ්ඩක් බලලා පරිස්සමට පණිවිඩ දෙන්න. එච්චරයි ඉල්ලන්න තියෙන්නේ. මීට වැඩිය ඇත්තටම කතා කරගන්නවත් අපිට හයියක් නැතුව ඉන්නේ. හරියට කන්න බොන්නවත් එලව නැහැ. එක්කෙනේ බේරගෙන ගෙනාවමනේ කියන පොඩි හරි හිතට සැනසීමක් තියෙද්දී ඔහේ ආවවලේ කියනවා. ස්විමින් pool වල ගියාලු. ස්විමින් pool වල බේරෙයිද? හරි මං අහන්නේ වැඩකාරයෝ දෙන්නෙම මුහුදු ගිල්ල මැරුණා නම් කොහොමද ඔය කුවේට් ළමයා බේරෙන්නේ? අවුරුදු කීයක ළමයෙක්ද එහෙනම් මුහුදට ගියේ? ගිලෙන්න ගිය ළමයා බේරගත්තේ කොහොමද? දෙන්නෙක් මැරිලා එක්කෙනෙක් පණ ඇදද හොස්පිටල් ගෙනිච්චේ. කොහොමද අනිත් එක්කෙනාව බේරගත්තේ? ඒ දරුවව බේරගත්ත කියන දරුවා කවුද එහෙනම්? අවුරුදු කීයක දරුවෙක්ද බේරගත්තේ? සමාජයට පණිවිඩයක් දෙනකොටත් පොඩ්ඩක් හිතන්න ඕනේ. කියන්නා කෙසේ කිව්වත් අසන්නහ සීබුද්ධියෙන් සිටිය යුතුයි කියනවානේ නේ. ඔහේ කටට ආපු විදිහට නිවුස් දෙන්න එපා මිනිස්සුම මුලා කරන්න එපා. ඔයාලා දෙන එක නිවුස් එක තමයි එයාලා විශ්වාස කරන්නේ. අනිත් එක මේ රට ඉන්න අය. ඔයාලා කියන ඒවායි විශ්වාස කරන්නේ. ගෙවල් ඇස්සේ හිර වෙලා ඉන්නේ. මේ වගේ නේද හැම නිවුස් එකක්ම දෙන්නේ. අපිට දී ගන්න වෙලාවක් නැති හින්දා මේ දෙන්නේ කරන්න දෙයක් නැති කමට තවත් මිනිස්සුන මොක යනවනේ. අපේ ID වල දාගෙන ඉන්නවා කියලා. වැඩි නෑ ID 3කට වැඩි යන්න එපා. ID 3ක විතරයි මේ ඇත්ත සිදුවීම දැනගන්න පුළුවන්. මේ ID එකේ තියෙන්නේ මේ කාමරේමයි අක්කා හිටියේ. මේ කාමරේමයි. බඩු ටික ඔක්කොම එයා ගෙනාවු බඩු ටික ඔක්කොම මේ අත් දෙකෙන් මම පැක් කරලා දුන්නේ. අන්න දැන් අසනීප වෙලා ගෙනාවු මිනිස්සේ ඇඳේ දාලා තියෙනවා. එහෙමයි මේ තත්ත්වේ. මිනිසුන්ට ඔහේ වචන කියන්න හදන්න යන්න එපා. පින් සිද්ධ වෙයි. එච්චරයි කියන්න තියෙන්නේ. ඒගොල්ලන්ගේ බොඩි දෙක කොහොම හරි ලංකාවට ගෙනියනකම් හරි ওই බොරු ප්‍රචාර කරන එක නවත්තන්න. ඔයාලා බොරුවට ප්‍රචාර කරන්න ඒ මිනිහ තවත් මේක අස්සේ හිර වෙනවා. එයාලා කියනවා අන්තිම මොහොතේ මුණවත් බලන්න නැතිකොට ඒ මුණ හරිය දෙමව්පියන්ට පෙන්වන්න තියෙන එකම මාර්ගය මේක විතරයි කියලා. ඉතින් එහාට මොනවා කියන්නද? ළමයි අරගෙන මුහුදම් මැදට යන්න දෙයිද මේ මිනිස්සු? සමහරු කියනවා ෆෝන් බලාගෙන වැඩකාරයෝ යනවා කියලා. ගඟ මැදට මුහුදු මැදට ෆෝන් අරන් යනවද?
අපිත් ගියා. අපිත් ඔය මොහොතේ ගිහිල්ලා නාලා TikTok දාපුවා මගේ ID එකේ තියෙනවා. හැබැයි අපි ගොඩ හිටියේ. ගොඩ හිටපු මිනිස්සේ අයව වීඩියෝ කරේ. නැතු අපි ෆෝන් එක අරන් වතුර ගිහිල්ලා නැටුවේ නෑ. சரி எது எப்படியோ இறந்து போயிட்டாங்க, அவங்க கையால் தான் அவங்க இறந்துருக்குறாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க. இதுக்கு பிறகும் அந்த சடலத்தை வச்சு இன்னமும் வீடியோ போட்டுக்கிட்டு விளையாட்டு காட்டாமல் நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடை பண்ணுங்கள். நியூஸ் வந்ததால் மட்டும் இல்லாமல் உண்மைத்தன்மை என்னன்றதை சோதிக்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நாட்டுக்கு போயிருந்த பாடியை வந்து இடைநிறுத்தி வச்சாங்க. இதில் ஏதாவது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை. கடைசியில் எந்த ஒரு சன்மானமோ எந்த ஒரு உதவித்தொகையுமோ கிடைக்காது. அவங்களுடைய சடலங்கள் மட்டுமே நாட்டுக்கு போகும். சரி, ஓகே, எது எப்படியோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகும் இறந்தவங்களை வச்சு விற்று பிழைப்பு நடத்தாமல் இதோட முடிச்சு விட்டுட்டு வேலையை பாருங்கள். மறுபடியும் வீடியோ போட்டு இதுக்கு இதுதான் காரணம்னு இந்த டிக்டாக் பைத்தியங்கள் ஒரு சிலது இருக்குது. தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாதத்துக்கு வச்சு ஓட்டுவாங்க. இறந்தவங்களை மண்ணுக்குள்ளே வச்சு மண்ணும் மக்கி போயிடும். ஆனால் அவங்களுடைய அந்த கதை மட்டும் மங்காது. தொடர்ந்து அதை பற்றியே பேசிக்கிட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக இழுத்து பிடிச்சிக்குவாங்க அடுத்த கண்டென்ட் கை கிடைக்க வரைக்கும். அப்படி இருக்காமல் இந்த சகோதரி இந்த வீடியோ போட்டுக்கிறவங்களுக்கும் சிங்களத்தில் பதில் கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.